ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா சண்டை வெடிச்சு செதறுது. ஸ்டார்டிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நம்ம காண வினோத் தான். ஆல்ரெடி கமருதீனுக்கு திவாகருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா. அதுக்கு காரணமும் காண வினோத் தான். இது நம்மளுக்கு தெரியுது, கமருதீனுக்கு தெரிய மாட்டேதுன்னு சொன்னால் கமருதீன் கண்டுபிடிச்சாப்பில் அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். லாஸ்ட் வீடியோ, இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோ செமையாக இருந்துச்சு. சம்பவம் கேள்வி கேட்க அப்படியே பதறாரு, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, காலையில் திவாகரை வந்துட்டு டே பைத்தியக்காரன் நாயேன்னு அவ்வளோ பெரிய வார்த்தையை சொன்னார். அதுக்கு இவர் பொங்கினார். இவரும் வந்து சும்மா இல்லை, வாயை விட்டார் திவாகரும். ஏன்னா யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும். கமலஹாசன் அவர்கள் சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா? செருப்பு கழட்டி அடிக்க போயிருப்பாங்க ஒருத்தங்க, அசீமை. யாருன்றது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு இது தப்பு இல்லையா நிறைய பேர் கேட்டாங்க. ஒரு புழுவை வந்துட்டு குச்சியில் வச்சு நசுக்குன்னா அந்த புழுவே நெளியும், ஒன்றும் தெரியாத புழுவே நெளியும். அப்போ இது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து ஒரு கொடுத்துருப்பார். அப்படின்னும்போது ஒருத்தரை வந்துட்டு அவரோட அந்த தரத்தை, அவருடைய அந்த விஷயத்தை வந்துட்டு பைத்தியக்காரனாயே அவரோட அந்த இதை சொல்லும்போது, கேரக்டர் அப்படி கேவலமாக சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை சொல்லிவிட்டு நாக்கை கடிக்கும்போது சபரி பார்த்துறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் தப்புங்க, நாக்கை கடிக்காதீங்க அப்படின்னா, சபரி உன் பழைய பகையில் இங்கே எடுத்துன்னு வராதன்ட்டார். இவர் யோசிக்கிறார், என்னது பழைய பகையா? உனக்கும் எனக்கு என்னென்ன பழைய பகை வந்துச்சு அப்படின்னு கேட்டால், நீ அதை தான் பண்ணுற, நீ பண்ணாத, என்கிட்ட அதை காமிக்காதன்றாரு. உடனே இந்த பக்கம் பிரவீன் என்ன பண்ணுறாரு, சபரி நவுத்து விட்றாரு. நீ கொஞ்சம் நவுந்துவாங்க, அவங்க பேசிக்கிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் பேச, நீங்கள் நாக்கு கடிச்சதை நான் பார்த்தேன், அதுக்காக தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கேன் போது, நீ என்கிட்ட பேசாத, நாங்கள் பேசிப்போம், எங்கள் பிரச்சனையை நாங்கள் பேசிப்போம், நீ ஏன் உள்ளே வர அப்படின்னு கேட்குறாரு. நல்ல விஷயந்தான், கரெக்டான விஷயந்தான். அப்படின்னும் போது விஜய் பார்வதியும் திவாகரன் பேசியிருக்கும்போது கானாவனத்தையும் உள்ளே போகணும். அப்பயே திவாகர் சொல்கிறார், அக்கா கண்ணிக்கிட்ட சொல்கிறார், நானும் விஜய் பார்வதி கரெக்டாக பேசிகிட்டு இருந்தோம், தேவையில்லை இந்த ஆள் தான் அவன் வந்துட்டு ஏற்றி விட்டான், அந்த சாரி அந்த மேட்டர் விஷயம் பேசுனது அவர் தான். அதுக்கப்புறம் தான் கமருதீன் ஏற்றி விட்டுருப்பார். கமருதீனியே வந்து நிறைய இடங்களை வந்துட்டு விஜய் பார்வதிக்காக ஏற்றி விட்டது இவர் தான். இவ்வளோ வேலையும் செஞ்சுருக்காரு இந்த கானாவனத். அதனால தான் நிறைய பேருக்கு வந்து செம்ம காண்டாகுது இவரை பார்க்கும்போது. அதே மாதிரி எப்பயுமே ஒரு மனிதனை வந்துட்டு தரக்குறைவாக பேசுகிற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சபரிக்கிட்ட எதுக்காக வந்துட்டு கானாவனத் இந்த மாதிரி சொல்லணும், சபரிக்கே ஷாக் ஆகுது, நான் எப்போடா உங்கள் கூட சண்டை போட்டேன் அப்படின்னு. இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.